Hello friends, welcome to tamilwordpress. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பர்టిక్యులர் டொமைன்ல எப்படி நம்ம WordPress அன்இன்ஸ்டால் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு டொமைன்ல வந்து நீங்க WordPress இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ அந்த வெப்சைட் உங்களுக்கு வேணாம் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு நீங்க ஒரு நியூ வெப்சைட் கிரியேட் பண்ணனும் அப்படினா சோ அப்ப எப்படி WordPress நம்ம டெலீட் பண்றதா பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு CPanel பத்தி வீடியோஸ்லாம் வேணும் அப்படினா நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் நீங்க இன்னும் ஹோஸ்டிங்கே பர்ச்சேஸ் பண்ணல அப்படினாலும் நான் அந்த ஹோஸ்டிங் பர்ச்சேஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், நீங்க இதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம எப்படி WordPress கம்ப்ளீட்டா delete பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் CPanel ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இதுல அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, சோ அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நமக்கு CPanel ஓபன் ஆயிடுச்சு. சோ இதுல நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு WordPress மேனேஜர் ஆப்ஷன் இருக்கும். சோ அதை ஓபன் பண்ணுங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படினா நம்ம என்னென்ன டொமைன்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கோமோ சோ அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. சோ நீங்க எந்த டொமைன்ல WordPress delete பண்ண போறீங்களோ சோ அந்த டொமைன் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கங்க. சோ இதுல டிராப் டவுன் ஆப்ஷன் இருக்கும், சோ அதை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு அன்இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, சோ அதை கிளிக் பண்ணுங்க. நான் ரிமூவ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துக்கிறேன். சோ நமக்கு இப்போ கம்ப்ளீட்டா 100% முடிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டலா நமக்கு WordPress delete ஆயிடும். சோ இப்போ நம்ம ஓவர்வியூவா நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா delete ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்க திருப்பி இன்ஸ்டால் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா சோ இன்ஸ்டால் கொடுங்க. சோ உங்களுக்கு எந்த டொமைன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணணுமோ சோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி WordPress எப்படி இன்ஸ்டால் பண்ணனும்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுருக்கேன். சோ நீங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, CPanel ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லனா வேற ஏதாவது ஒரு வெப்சைட்ல நீங்க டவுட்ஸ் இருக்குனா கூட நீங்க நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ நீங்க நம்ம டீமை எப்படி கான்டாக்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா சோ நம்ம அபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. சோ உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸ் இருக்கு, சோ லைவ் chat ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டோட பிரீமியம் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனா சோ நீங்க 1 by 1 கூட செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல கம்ப்ளீட்டா டோட்டல் எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்மே அக்சஸ் பண்ணனும் அப்படினா நீங்க மெம்பர்ஷிப் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. சோ இதுல உங்களுக்கு 3 பிளான்ஸ் இருக்கு, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்ப நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching.